இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் இந்த தாக்குதல்கள் மோதல்கள் தொடர்பாக நிறைய போலி செய்திகளும் பரப்பப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் சில போலி செய்திகளின் உதாரணங்களை நான் இங்கு காண்பிக்கிறேன். முதலாவதாக, அதாவது இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் அழுவது போலவும் தற்போதுள்ள நிலைமையில் அவர்கள் அழுவது போல ஒரு போலி செய்தி பரப்பப்படுகிறது. ஆனால் இந்த காணொளி என்பது ஒரிஜினலா இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டது ஏப்ரல் 17ஆம் தேதி. இந்த காணொலியை பொறுத்தவரையில் ஒரு தனியார் ராணுவ பயிற்சி கூடத்தில் இருந்து 2 நபர்கள் ராணுவத்துக்கு செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அது தொடர்பான ஒரு கொண்டாட்டத்தில் தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அந்த செய்தி அவங்களுக்கு அளிக்கக்கூடிய மகிழ்ச்சியின் காரணமா ஆனந்த கண்ணீரை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனா அது தவறான விதத்துல பரப்பப்பட்டு வருது. இது ஒரு முதலாவது செய்தி. அடுத்து நாம பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை சுற்றி நிறைய இடங்கள்ல பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சர்வதேச ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கும் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா இது ஒரு போலி செய்தின்னு வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி சூழல்கள் அங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் மற்றொரு செய்தி, எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டை சுற்றி நிறைய இடங்கள்ல வெடிகுண்டு சத்தங்கள் கேட்கிறதா ஒரு போலி செய்தி பரப்பப்பட்டு வருது. இது தொடர்பா ஜெய்ப்பூருடைய மாவட்ட ஆட்சியரை அவங்களோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல இது எந்த அடிப்படையும் இல்லாத செய்தின்னு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அங்க எந்த சிச்சுவேஷனும் இல்லை அப்படின்ற விளக்கத்தையும் அவங்க அதுல கொடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி நாம பார்க்கிறோம். பழைய வீடியோக்கள், அதாவது பழைய வீடியோக்கள்ல இந்தியாவோட போஸ்ட் தகர்த்தப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப பரப்புறாங்க. இந்த வீடியோ எங்க ஒரிஜினலா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 2020ஆம் ஆண்டே இது யூடியூப்ல ஒரு ரேண்டம் பக்கத்துல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. சம்பந்தமில்லாத அந்த வீடியோவை இப்ப எடுத்து இப்பதான் இந்தியாவில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு போலி செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதையும் நம்பக்கூடாத ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியா இருக்கு. அடுத்து பார்க்கும்போது டெல்லி மும்பை ஏர்லைன் ரூட், அதாவது டெல்லி மும்பை வான்வழி பயணம் என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கிடையாது. ஆனா சில ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சில ஏர்போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பா அதிகாரப்பூர்வமா அரசாங்கமே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல முக்கியமான இடங்கள் இந்த தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய இடங்கள். அதுக்கு அம்ரிஸ்டர், அதம்பூர், பத்தான்கோட் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ஒரு சில ஏர்போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 32 ஏர்போர்ட்ஸை அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல டெல்லி மும்பையோட இந்த ரூட், இந்த வழித்தடம் என்பது எந்த வகையிலையும் பாதிக்கப்படல அப்படின்றது தெளிவா கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, பத்திண்டா ஏர்ஃபீல்டு, பத்திண்டா வான்படை தளம் என்பது தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பொய் செய்தி, முழுமையா அது இப்போ செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படின்றது தொடர்பான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் திட்டமிடப்பட்டு பரப்பப்படும் ஒரு போலி செய்தியாக இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இருக்கு.